அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரும்பாலானவர்கள் நம்ம படிப்போம், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போவோம், பணம் சம்பாதிப்போம். ஆனா பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கையாள தெரியாம அதை எப்படி நம்ம பிரித்து பன்முறைப்படுத்தி நம்ம கற்றுக்கொள்ளணும். பணத்தை கையாள தெரிஞ்சுக்கணும். ஆனா அது தெரியாததுனாலதான் பல பேர் இன்னைக்கு பல குடும்பத்துல மாச கடைசி ஆன உடனே இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இஎம்ஐ கட்டிட்டோம், அதை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை நம்ம நண்பர்களோட குடும்பம், நம்ம குடும்பமும் கூட அப்படி புலம்பல கேட்டு. ஏன் ஒரு சில குடும்பம் எல்லாம் கேட்டீங்கன்னா மாச சம்பளம் 10ஆம் தேதி ஆனன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லோன், அந்த லோன், ஹவுசிங் லோனு, டூ வீலர் லோனு, கார் லோன், அந்த லோனு போட்டு மீதி 20 நாள் ஒப்பேத்துறதுக்கு வெளியில போய் கடனை வாங்கி ஒப்பேத்துவாங்க. இப்படிதான் நம்மளோட பெரும்பாலான வேலை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சு முடிச்சுட்டு இல்ல நம்ம 10th படிச்சுட்டு வேலைக்கு போன உடனே சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்க தெரிஞ்ச நமக்கு அந்த பணத்தை சரியான முறையில எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால நம்ம இந்த வீடியோ அதை நல்லா தெரிஞ்சுக்குவோங்க. நம்ம சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கும் போதே நம்ம பணத்தை எப்படி நம்ம பிரித்து சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனுடைய ரிஸ்க நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபைனான்ஸ் அப்படின்னா பணத்தை பாதுகாப்பது. பணத்தை ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ அரசாங்கம் பணத்தை சம்பாதிக்கும், அதை செலவு பண்ணும், மீதியை சேவ் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். அதை தான் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில குறிப்பாங்க. ஓகேங்களா? பணத்தை கையால நம்ம கட்டிக்கொள்ள வேண்டியது. மெயினா ஃபினான்ஸ்ல ஒரு 3 வகை இருக்குங்க. அது என்ன அப்படின்னா பர்சனல் ஃபைனான்ஸ், கார்பரேட் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஃபைனான்ஸ், பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபினான்ஸ் அப்படின்னா பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், அதை எங்கே செலவு பண்ணணும், என்னென்ன செலவு பண்ணணும், செலவு பண்ண மீதியை எப்படி சேவ் பண்ணணும், சேவிங் பண்ணதை எப்படி முதலீடு பண்ணணும், இப்படி பணத்தை மேலாண்மை பண்ண தெரிஞ்சுக்கக்கூடியவங்க தான் வாழ்க்கையில நல்லபடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதே போல பினான்ஸ்ல தனிநபர் ஃபைனான்ஸ், கார்பரேட் ஃபைனான்ஸ், பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி அது முதலீட்டு நிதி, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பல வகைகள் இருக்குங்க பினான்ஸ்ல. இதை எல்லாமே நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒரு தனி நபர் படிச்சுட்டு வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குறோம். சம்பளம் வாங்கணும்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம செலவு பண்றோம், என்ஜாய்மெண்ட் பண்றோம், படத்துக்கு போறோம், வண்டி வாங்குறோம், அதை வாங்குறோம். கடைசியா கடனாகி நம்ம ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தெளிவான ஆளா இருந்தோம் அப்படின்னா சம்பளம் வாங்குறோம், சம்பளம் வாங்கினோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கிப்போம். நம்ம படிக்கும் போது எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்போம். அந்த லோனுக்கு பணம் கட்டணும். வங்கிகள்ல எப்படி சேமிக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம், ஓய்வு திட்டத்துக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணணும். இதை எல்லாமே பண்ணக்கூடியது தான் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ரம்யா ஒரு ஆசிரியர், அவருடைய மாத வருமானம் 50,000. அவர் என்ன செய்யறாரு, 20,000 செலவு பண்றாரு, 10,000 சேமிக்கிறாரு, மீத 20,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல எஃப்டியில முதலீடு பண்றாரு. இதுதான் பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்பரேட் ஃபைனான்ஸ்னா கார்பரேட் நிறுவனங்கள், இப்ப டாடா, பஜாஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பங்குகளை வெளியிட்டு அதன் மூலமா நிதியை திரட்டி அதை கம்பெனி வளர்ச்சி அடைய செய்வாங்க. அதுதான் கார்பரேட் ஃபைனான்ஸ். அவங்க புதுசாக ஒரு நிறுவனத்தை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுதான் கார்பரேட் ஃபைனான்ஸ். பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு அரசு, நம்ம கவர்மெண்ட் என்னாச்சு, மக்கள்கிட்ட வரி வாங்கும். ஜிஎஸ்டி வரி, இன்கம் டாக்ஸ், அது சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி சொல்லி எல்லாமே வாங்குது இல்லைங்களா? வாங்கி அதன் மூலமா நம்ம கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட்டை போட்டு மக்களுக்கு சேவை செய்யும். இதை தான் பப்ளிக் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நல்ல அரசு அதிகமான வரி மூலமா வசூல் பண்ணக்கூடாதுங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபைனான்ஸ் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபைனான்ஸை யார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணவங்க, அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாமே நமக்கு பினான்ஸோட இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பினான்ஸ் எலிமெண்ட்டை பட்ஜெட் மாதந்தோறும்
செலவுகளை திட்டமிடுவது. அதாவது பினான்ஸோடைய எலமெண்ட் அப்படின்னா பினான்ஸோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட சம்பாதிக்கிறத மாதந்தோறும் எப்படி செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறத திட்டமிடணும். அது ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட். ரெண்டாவது கேஷ் ஃப்ளோ. நமக்கு எங்க இருந்து வருவாய் வருது அதை செலவுகளின் ஓட்டங்களை தெரிஞ்சுக்கணும். அதான் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூணாவது பணத்தின் மதிப்பு. அதாவது நேரத்துக்கு ஏத்தாப்புல பணத்தினுடைய வேல்யூ மாறும். அதாவது இன்ஃபிளேஷனுக்கு ஏத்தாப்புல பணத்தினுடைய வேல்யூ இதுல அடுத்தடுத்த டாபிக் வெளி தெளிவா சொல்லுவோம். ஓகே, அதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROIன்னு சொல்லுவாங்க. நம்ம சேவிங்ஸோ முதலீடோ பண்ண போறோம் இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரிஸ்க் ரிவார்டு. ரிஸ்க் ரிவார்டுனா என்ன அப்படின்னா ஆபத்தின் சாதகங்கள் பாதகங்கள். நம்மளை சம்பாதிக்கக்கூடிய பணத்துல முதலீடு சேவிங்ஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய சாதகங்கள் பாதகங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான பைனான்ஸுடைய எலமெண்ட்டுங்க. இதை ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மாசம் 20ஆம் தேதி ஆனவங்க புலம்ப மாட்டோம். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களாம் படிக்கிற பசங்க இப்பவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான நிதி பட்ஜெட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கடன் எடுக்கணும். கடன் எடுக்கிறது நம்ம வீட்டு லோன் வாங்குறோம். இதெல்லாம் கடன் எடுத்தாலும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத, எப்படி கட்ட போறோம் அப்படிங்கிறத இதை ஃபுல்லா நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியும். இதுதான் பினான்ஸ். பினான்ஸ் ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை எப்படி செலவு பண்றோம், முதலீடு பண்றோம், சேவிங்ஸ் பண்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த எலமெண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினா வேலைக்கு போன மாசத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 50-30-20 சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதாவது 50% தேவையானது, 30% விருப்பமான செலவு, 20% சேவிங்ஸ். அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது நீடு அப்படின்னா நம்மளுடைய ரெண்ட், நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட், வீடுகளுக்கு தேவையான அன்றாட காய்கறி சாப்பாடுகள் வாங்கக்கூடிய இதெல்லாம் நீடு. இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகும். வாண்ட்டுங்கிறது நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, படத்துக்கு போறது, டூர் போறது, ஜிம்முக்கு போறது. ஜிம்முக்கு போறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வாக்கிங் போய்க்க வேண்டியதுதான். நம்மளே கல் ஏதாவது டம்பிள்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இதை மாதிரி வாண்ட் எல்லாம் மேக்சிமம் குறைச்சிக்க பார்த்துக்கோங்க. 20% ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் உடைய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உடைய டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால எப்பவுமே நீங்க முத வேலைக்கு போனீங்கன்னா 50-30-20 உடைய ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பினான்ஸ் எப்படின்னா மாத வருமானம் வந்த உடனே 50% செலவுக்கு, 30% சேமிப்பு, 20% முதலீட்டுக்குன்னு பிளான் பண்ணணும். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனோன்னே நமக்கு 3 to 6 மாசம் சம்பாதிக்கணும் பார்த்தீங்களா, அந்த சம்பளத்தை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு போன உடனே இந்த எமர்ஜென்சி ஃபண்டை தான் சேவ் பண்ணணும். அதாவது சம்பளத்துல நம்ம 30 போன உடனே 20% எடுத்து ஒரு FDயோ RDயோ போட்டு சேவ் பண்ணி 6 மாசத்துடைய சம்பளத்தை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க 50-30 ரூல்ஸ் படிக்கும் போதே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? மாத வருமானம் வந்த உடனே எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணணும். இன்சூரன்ஸ்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வேலைக்கு போன நீங்க பண்ணக்கூடியது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அது மியூச்சுவல் ஃபண்டோ, பிபிஎஃப்ஓ இல்லை FDயோ RDயோ அது அடுத்த இது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த 50-30 50% தேவையானது நீடு, வான்ஸ், சேவிங்ஸ், டெப்ட் மெட்டீரியல் சொல்லியாச்சு நம்ம. அதாவது 50% நம்ம வீட்டு வாடகை கண்டிப்பா கொடுத்தாகணும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போவோம், வேலைக்கு வெளியூர்ல போய் தங்கி இருப்போம். அப்போ அந்த ரூமுக்கு வாடகை கொடுக்கணும். அப்போ அது கரண்ட் புல்லு, இன்டர்நெட் எல்லாம் வரும், சாப்பாட்டுக்கு வரணும். அப்போ நம்ம வேலைக்கு போகக்கூடிய போக்குவரத்து எல்லாமே வரும். மருத்துவம் வராது, இருந்தால் அதுக்கு பணத்தை எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எடுத்தோடனே குழந்தைகள் கல்வி திட்டங்கள் வராது. நம்ம திருமணத்துக்காக வேலைக்கு போகணும். திருமணத்துக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும். இது எல்லாமே 50%க்குள்ள நமக்கு மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா 15,000 ரூபாய் இதுக்குள்ள நம்ம அடக்கிக்கணும். மீதி 30% வாண்ட். அதாவது நம்ம உணவக செலவுகள்,
அளவுக்கு மீறி நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, படத்துக்கு போறது, இந்த ஏதாவது இது பண்ணது, நம்மளுடைய கேர வந்து அதிகமான செலவு கொடுத்து இது பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு முக்கியமானது எதவோ அதை வந்து பண்ணணும். மாசம் வர 30,000 என்னன்னா அதுல வந்து 9,000 முடிய நம்ம வந்து இதுல வந்து செலவு பண்ணணும். 30%. 20% வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அது எமர்ஜென்சி ஃபண்டுக்காண்ட ஆரம்பத்துல முத வேலைக்கு போகணும்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மற்றதை பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். 50, 30, 20 ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு நல்லது. நம்மளுடைய முன்னோர்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த 50 எனக்கே இது தெரியாம தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்மார்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா? பண மேலாண்மை தெரிஞ்சுக்கோங்க. எதிர்கால நிதி பாதுகாப்பை தெரிஞ்சுக்கோங்க. தேவையானதை மட்டும் முதலீடு செய்யணும். கடனை வந்து பெரும்பாலும் வந்து தவிர்த்துக்கோங்க. எமர்ஜென்சிக்கு எதா இருந்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய லெவல்ல நீங்க இருந்துக்கங்க. ஓகேங்களா? இதான் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முக்கியமான ஓகேங்களா? பினான்சியலுடைய முக்கியமான அடிப்படை எலமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனிதனுக்கு எது முக்கியம்? கண்ணு, வாய், காத்து, கை, கால் எல்லாம் முக்கியம் இல்லையா? அதே போல நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அதுக்கு முக்கியமான எலமெண்ட் இன்கம், வருமானம். நம்ம சம்பாதிக்க மட்டும் விட்டா மட்டும் போதாது. அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சம்பளம் மூலமா வருமானம் வரலாம், வியாபாரம் பண்ணி வரலாம், வட்டி மூலமா வரலாம். ஓகே, இது எப்படி வேணா வந்து இன்கம் வரலாம். இதை வந்து அடிப்படை கூட தெரிஞ்சுக்கணும். செலவுகள், வீட்டு செலவுகள், இஎம்ஐ, அப்புறம் போக்குவரத்து செலவுகள், இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ். அதாவது இன்கம், எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கிரெடிட். நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்கன்னா இந்த 6 இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்கம்னா நம்ம சம்பாதிக்கக்கூடியதான் இன்கம். எக்ஸ்பென்ஸ்னா செலவு, சேவிங்ஸ்னா சேமிப்பு. ஓகேங்களா? சேமிப்புங்கிறது வேற, முதலீடுங்கிறது வேற. அதையும் அடுத்தடுத்து இதுல பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அடுத்த இதுல பார்ப்போம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிரெடிட்னா கடன், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பர்சனல் பைனான்ஸ், கார்பரேட் பைனான்ஸ், பப்ளிக் பைனான்ஸ் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா பர்சனல் பைனான்ஸ்னா நம்ம தனிநபர், கார்பரேட் பைனான்ஸ் பெரிய பெரிய எனக்கு கார்பரேட் பைனான்ஸ் என்னன்னு தெரியாதுங்க. ஓகேங்களா? அதாவது கார்பரேட் பைனான்ஸ் இன்போசிஸ், டிசிஎஸ், டாடா, கோத்ரேஜ் இவங்க எல்லாமே கார்பரேட். அவங்களுமே மாசம் மாசம் வந்து ஒரு வருவாயை போட்டு நிதி நிதி திட்டமிட்டு செலவு பண்ணுவாங்க. அதுதான் கார்பரேட் பைனான்ஸ். கவர்மெண்ட்டுமே அப்படிதான் பண்ணும். கவர்மெண்ட் மெயினா நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு ஒட்டி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த பட்ஜெட் எல்லாம் நம்ம வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டரா இருந்தோம்னா அந்த பட்ஜெட்டுடைய சாதகங்கள் பாதகங்களும் நல்லா நோட்ஸ் எடுத்து வைக்கணுங்க. ஆரம்ப கட்டத்துல நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது இந்த கவர்மெண்ட் போடக்கூடிய பட்ஜெட் அப்பல எதுக்கு அதிகமான நிதி ஒதுக்குறாங்க, எதுக்கு வந்து செலவு பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி வருவாய் வருது, வட்டியை குறைச்சிருக்காங்களா, அதாவது வருவாய் வந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்களா, எந்த இதுக்கான டேக்ஸ் குறைச்சிருக்காங்க, எதுக்கெல்லாம் டேக்ஸ் கூட்டியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி கேனப்பயனா இருக்காதீங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு போகும்போது இந்த 50, 30 ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பினான்ஸோடைய எலமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சீக்கிரமா 40 வயசுக்குள்ளேயே நல்ல கோடீஸ்வரனா ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுபடி செய்யுங்க. எனக்கெல்லாம் 45 வயசுக்கு மேலதான் இந்த 50, 30 ரூல்ஸ் பினான்ஸோடைய இதுவே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. 21 வயசு, 19 வயசுக்குள்ள ஆளுங்கதான் இப்ப இருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லபடியா உங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட் பண்ணுங்க. ஓகே. பணம் சம்பாதிக்க மட்டும் தெரியணும்னு நினைக்காதீங்க. அத எப்படி நன்றாக கையாள தெரிந்தால்தான் நீங்க சிறந்த மனிதர். இல்ல அப்படின்னா 50 வயசு, 55 வயசு, 60 வயசு ஆனாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 70 வயசுல வேலைக்கு போவாங்க. என்னன்னு கேட்டா பிள்ளைக ஒண்ணும் பொழப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைக பொழப்பு சரியில்லை அப்படிங்கிறத விட அவங்களுக்கு பினான்ஸை பத்தி தெளிவு இல்லாம இருந்துட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் அவர்களுடைய சிரமம் பட்டுட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது
ஃபினான்ஸ்னா என்ன, அதனுடைய சாதகம் பாதகம், அதனுடைய எலிமெண்ட் 50, 30, 20 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. நீடு, வாண்ட், ஃபண்ட் அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. சேவிங்ஸ் ஏத்திக்கோங்க. அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க நல்லபடியா டெவலப்மெண்ட் ஆயிடலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே. வாழ்க வளத்துடன். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.